குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நண்பர்களால் ஏற்பட்ட சோதனைகள், இப்படி பல பிரச்சனைகளை கடந்த ஆண்டில் நீங்கள் சந்திச்சீங்க. ஏன் வேலையில் பிரச்சனை, இதெல்லாம் கடகராசிக்காரங்க கடந்து வந்துட்டோங்க. இப்போ சூப்பர் வருஷம் பிறக்குது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு யோகம் வருகிறது. மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு தேடி வருகிறது. அது பொருளாதார ரீதியாக சரி, உங்கள் கௌரவம் சம்மந்தப்பட்டதும் சரி. என் கௌரவம் போயிடுச்சு சார், வெளி இடத்துல நான் அவமானப்பட்டுட்டேன். 6 குரு பகவான் ராசியில் வந்து உட்கார்றார். அப்போ ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும், இதயத்தில் கொழுப்படைக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் இருக்குங்க. வாழ்க்கைன்னா 4 இருக்கு தானங்க செய்யும். மெடிக்கல் அட்வைஸ் இந்த ஆண்டு தேவைப்படும். கடகராசிக்கு பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகிறதுனா பல நல்ல பலன்களை கொண்டு வந்து தருது. பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இருக்காரே, அவர் அட்டமத்தில் உட்கார்ந்துருந்தார். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நண்பர்களால் ஏற்பட்ட சோதனைகள், இப்படி பல பிரச்சனைகளை கடந்த ஆண்டில் நீங்கள் சந்திச்சீங்க. ஏன் வேலையில் பிரச்சனை, இதெல்லாம் கடகராசிக்காரங்க கடந்து வந்துட்டோங்க. இப்போ சூப்பர் வருஷம் பிறக்குதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தில் சனி, உங்கள் யோகாதிபதி செவ்வாய், அத்தோடு புதன் பகவான், இவர்கள் 3 பேர் சேர்ந்திருக்கார். முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து 9ல் உட்கார்ந்தாங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்பு. ஒரு வேலை வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குங்க, எனக்கு வேலை வேணுங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்குது, இன்னும் சரியாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வெளிநாட்டு பிஸ்னஸுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நல்ல முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபாரினில் செட்டில் ஆகணும் விரும்பக்கூடிய பலருக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். இந்த விசா ப்ராப்ளம் சிலருக்கு எழக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். இந்த கடகராசிக்காரங்க உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். 6 குரு பகவான் ராசியில் வந்து உட்கார்றார். அப்போ ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும், இதயத்தில் கொழுப்படைக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் இருக்குங்க. வாழ்க்கைன்னா 4 இருக்கு தானங்க செய்யும். சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு தானங்க செய்யும். அதை கடந்து போயிடுவோம். ஆனால் சரியான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இந்த ஆண்டு தேவைப்படும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு ஒரு கடன் உதவி வேணும் கேட்குறவங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல கடன் உதவி கிடைக்கும். பிஸ்னஸை பெரிய அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிடுவீங்க. வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்குங்க. இதை குறித்து வச்சுக்கிடுங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். வெளியிடத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, வழிகாட்டுவாங்க. உங்கள் வெல் விஷர்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. என்ன வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க, வியாதி வந்து குணமாயிரும். அதை தான் நான் முக்கியமாக சொல்ல வரேன். வியாதி வெளிப்பட்டுச்சுன்னா பல பேர் பயந்துக்கிடுறாங்க, வியாதி வந்துடுவான் சார், பெரிய சிக்கலா சார் அப்படிங்கிறாங்க. உலகத்தில் வியாதி வராதவங்க யாருமே கிடையாது. வந்தால் குணமாகுமா ஆகாதா, அதுதான் கேள்வி. குணமாகும், அது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி வருது. ஏன்னா பொருளாதாரத்தை தரக்கூடியவனே குரு பகவான் தான். அவர் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறாரு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிகப்பெரிய யோகம் அது, சாதாரண விஷயம் இல்லை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு யோகம் வருகிறது. மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு தேடி வருகிறது. அது பொருளாதார ரீதியாக சரி, உங்கள் கௌரவம் சம்மந்தப்பட்டதும் சரி. என் கௌரவம் போயிடுச்சு சார், வெளி இடத்துல நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறது. தனி மனித ஒழுக்கத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் பலருக்கு ஒரு மன அழுத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கு, என் பிள்ளைகள் எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு. இப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. கடல் கடந்து வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம். முதல் திருமணம் பலருக்கு பாதிப்பு இருக்குது, ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. 2வது கல்யாணத்துக்கு காத்திருக்காங்க அப்படின்னா 2வது திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல யோகமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைகிறது. இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிடணும். கடற்கரை ஓரங்களில் எந்த தெய்வங்கள் இருந்தாலும் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம், அதுவும் பெரிய வளர்ச்சியை தரும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு
ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்கு உங்களுக்கு பெரிய வெற்றி, உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும், பெரிய வெற்றியை தரும். நீண்ட நாளாக நிறைவேற்றாத ஒரு நேர்த்திக்கடன் ஒன்று மிச்சம் இருக்கிறது. அந்த நேர்த்திக்கடனை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு எல்லா வகையான வல்லமையும் வந்து சேரும். உங்கள் பிள்ளைகளுக்கு பொருளாதார நிலை உயரும். சில பேர் பக்கத்து வீட்டையும் சேர்த்து விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது. பெரிய மேன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல ஆண்டு. வளமாக நீங்கள் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டுங்கிறது வரக்கூடிய நம்ம ஆங்கில ஆண்டில் இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேய்பிறை துவாதசி. இந்த நாளில் ரிஷப லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ ஆண்டு. ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியிலே சூரிய பகவான் உச்சமாகவும் சுக்கிர பகவான் இணைந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே ஆண்டு லக்னம் பிறக்கிறது. மிதுன ராசி அதில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கும்ப ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் மெல்ல நகர்ந்து மேஷத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சனி, செவ்வாய், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் புதிய ஆண்டுடைய கிரக நிலைகள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு வந்து சமூகம், நம்முடைய தமிழக சமூகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் ஒரு ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நம்முடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.